அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை. விபசாரத்தில் பிடிபட்ட பெண். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 8, இறை சொற்றொடர்கள் 1 முதல் 11 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். லூக்கா நற்செய்தி வெளிப்படும் இயேசு இங்கு வெளிப்படுகிறார். அவர் இரக்கமிக்கவராய், ஏற்றுக்கொள்பவராய், மன்னிப்பவராய் வெளிப்படுகிறார். பாவிகளை மன்னித்து ஏற்று அரவணைக்க அவர்களை இறையாட்சி சமூகத்தின் உறுப்பினராக்குகிறார். இந்நிகழ்வு தொடக்க நிலையில் லூக்கா நற்செய்தியின் ஒரு பகுதியாக இருந்திருக்க வேண்டும். இந்நிகழ்வின் இறுதியில் இயேசுவும் அப்பெண்ணும் மட்டுமே அங்கே நிற்கின்றனர். இக்காட்சி மனக்கண்ணால் காணும் புனித அகஸ்தினார் அங்கே பெரும் பாவமும் பெரும் இரக்கமும் மட்டுமே இருந்தன என்று அழகாக கூறுகிறார். பாவத்தின் உருவாய் நின்ற அப்பெண்ணிடம் இனி பாவம் செய்யாது என கூறி அனுப்புகிறார் இரக்கத்தின் உருவாய் நின்ற இயேசு. இந்நிகழ்ச்சியின் வழியாக பாவத்தின் கொடூரத்தையும் அருவருப்பையும் இயேசு குறைத்து எடை போடவில்லை. பாவத்தை கடவுள் தண்டிப்பதில்லை என்றும் கூறவில்லை. ஆனால் பாவிக்கு இறைவனின் இரக்கம் எப்போதும் உண்டு என்று அறுதியிட்டு கூறுகிறார். பாவம் செய்வோருக்கு மனம் மாறும் வாய்ப்பு அளிக்கப்படும் என்ற உண்மையை தம் செயலால் விளங்க செய்கிறார் இயேசு. அன்பார்ந்தவர்களே, உலக வரலாற்றில் பல நூற்றாண்டுகளாக இடம்பெற்று இன்னும் தொடர்ந்து வருகின்ற ஒரு மாபெரும் இழுக்கு என்னவெனில், பெண்கள் 2ஆம் தர குடிமக்கள் என்கிற நிலைதான். இத்தகைய வருத்தத்திற்குரிய உணர்வின் விளைவாக பெண்கள் அனுபவித்த கொடுமைகள் பல. நமது பாரத நாடு இதற்கு விதிவிலக்கல்ல. பெண்கள் இங்கே இன்னும் பல்வேறு வன்முறை கொடுமைகளுக்கு ஆளாகி வருவதை அண்மை நிகழ்வுகளும் செய்திகளும் தெளிவாக கூறுகின்றன. இன்னொரு புறம் பார்க்கின்ற போது சாதனையாளர்களாகவும் பெண்கள் முளைத்து வருகின்றார்கள். ஆனால் ஒரு காலத்தில் அடுப்போதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்ற நிலையில் கல்வியை எட்டாத கனியாகவே பெண்களுக்கு வைத்திருந்தார்கள். அச்சம், மடம், நாணம் என்பன பெண்களின் அறங்களாகவும், வீரம், போர், வெற்றி, ஈகை, புகழ், ஒழுக்கம் இவை ஆண்களின் அறங்களாகவும் இலக்கியங்களில் வெளிச்சமிடப்படுகின்றது. பிற்காலத்தில் கற்பு என்பது பெண்களின் தலையாய அறமாக கூறப்பட்டுள்ளது. அத்தகைய கற்பு ரீதியாக எழுந்த சிக்கலைத்தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தில் நாம் பார்க்கின்றோம். பழைய ஏற்பாட்டில் இஸ்ராயேல் சமுதாயமும் இயேசு காலத்து யூத சமுதாயமும் பொதுவாக ஆண் வர்க்க சார்பு கொண்டவையாகவே இருந்தது. ஆனால் இத்தகைய அநீதி நிலைக்கு எதிராக சவால் விட்டவர் இயேசு. பெண்களின் அரும்பெரும் குணங்களை மதித்து தமது இறையாட்சி பணியில் அவர்களுக்கும் சிறப்பான பங்கு உண்டு என்பதை எடுத்து காட்டியுள்ளார் இயேசு. பெண்களின் உறவு நிலை இன்றைய சமுதாயத்திற்கு சவாலாக இருக்க வேண்டும் என்பதற்காகவே விபசாரத்தில் பிடிபட்ட பெண்ணுக்கு தீர்ப்பு வழங்கவில்லை. ஏனென்றால் குற்றம் சாட்டியவர்கள் அனைவருமே ஆண்கள். எத்தனையோ ஆண்கள் விபசாரத்தில் ஈடுபட்டிருப்பார்கள். அவர்கள் தீர்ப்புக்காக இயேசுவிடம் கொணரப்படவில்லை. மோசேயும் அத்தகைய தவறு பற்றி எழுதவில்லை. பெண்கள் மட்டும் எப்படி தீர்ப்பிடப்படலாம் என்று இயேசு எண்ணுகின்றார். ஏனென்றால் ஒரு பெண்ணின் கற்பால் தான் இந்த பூமி தாய் பூத்தது. அதே பெண்ணின் கற்பை இயேசு கலங்கப்படுத்த விரும்பவில்லை. நாம் பெண்களை போற்றுகிறோமா? குடும்பங்களில், சமுதாயத்தில் சிந்திப்போம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். இறை இரக்கத்தை உணர்ந்து நான் வாழ்கின்றேனா? பிறரை கரிசனையோடு பார்த்து பிறர் குறைகளை உணர்ந்து திருந்த செய்கின்றேனா? மன்னித்து வாழும் தெய்வீக பண்பை வளர்த்து கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லம் மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் இறை இரக்கத்தை உணர்ந்து வாழவும், பிறரை கரிசனையோடு பார்த்து பிறர் குறைகளை உணர்ந்து திருந்த செய்யக்கூடிய சூழலை உருவாக்கவும், மன்னித்து வாழும் தெய்வீக பண்பை வளர்த்து கொள்ளவும் வரம் தாரும். ஆமேன்.